வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யலாம். அதுக்கு எலுமிச்சம்பழம் அளவு புளி, சுண்டைக்காய், சின்ன வெங்காயம், 2 பூண்டு எடுத்து வச்சுருக்கு. அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் தேங்காயும் எடுத்து வச்சுருக்குது. சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கு. இப்போ சுண்டைக்காயை நம்ம ஒரு கவரில் போட்டு தட்டி எடுத்து வச்சுக்கணும். கவரில் போட்டு தட்டதுனால அந்த சாறு எங்கேயும் தெரிக்காது. தட்டாமல் போட்டால் அதில் உப்பு காரம் பிடிக்காது. அதனால் தட்டி கழுவிட்டு சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இது போல் தட்டி வைக்கணும். எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கலாம். அதோட தேங்காயும் வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான சாம்பார் மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி, உப்பு எடுத்து வச்சுருக்கு. தாளிக்கிறதுக்கு வெந்தயமும் கடுகும் எடுத்து வச்சுருக்கு. ஒரு கடாயில் சூடானதும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கடுகும் வெந்தயம் போட்டு பொரிக்க விடணும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு, வெந்தயமும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் சிவந்து வரும்போது வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து வதக்கணும். வெந்தயம் சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது வெங்காயம், தோல் உரித்த பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையை கிள்ளி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினது பிறகு தட்டி வச்ச சுண்டைக்காயை சேர்த்து வதக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வதக்கணும். சுண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். நல்லா பரட்டி கொடுத்து வதக்கணும். எலுமிச்சம்பழம் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கு. இப்போ அந்த புளி தண்ணியை அந்த சுண்டைக்காயோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிட்டு நல்லா வெங்காயம், பூண்டு, சுண்டைக்காய் எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. போட்ட காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கணும். பாருங்கள், சுண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. குழம்பு கொஞ்சம் சுண்டிடுச்சு. இப்போ தேங்காய் வெங்காயம் அரைச்சதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும்.
தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. எல்லாம் கலக்கி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். இந்த குழம்ப சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு கொதித்து நல்லா வாசம் வருது. இப்போ எடுத்துடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.